ஒரு காலகட்டத்துல மருத்துவ கல்லூரிக்கு போய் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரியும். அது யார் படிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லாம் சமஸ்கிருதம் படிக்கிறதும் சொல்லி தரதும் சொல்லி தரவும் மாட்டாங்க. ஆனா அதை படிச்சாதான் நீ மருத்துவ கல்லூரிக்கு போகணுங்கிறது சில பேர் மட்டுமே அந்த மருத்துவ கல்லூரிகளுக்குள் போக வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்காக வைத்திருக்காங்க. அதே போல இப்ப நீட்டை கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் படிக்கணும்னு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்களாக வர வேண்டும், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்பெற வேண்டும், சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவ கல்லூரிகளை எல்லா மாவட்டத்திலையும் உருவாகணும். வாய்ப்பு வசதி இல்லைன்னா தனியார் கல்லூரியில போய் படிக்க முடியாது, அரசு கல்லூரியில படிக்கலாம். அதை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு உழைத்தவர், பல மாவட்டங்கள்ல உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா அதை அடித்து நொறுக்குவது போல நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டின அந்த மருத்துவ கல்லூரியில நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு நீட் என்பதை கொண்டு வந்து ஒன்றிய அரசாங்கம் திணித்திருக்கிறது.